டியர் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம 12th அக்கௌண்டன்சியில் செகண்ட் யூனிட் பார்த்துன்னு இருக்கோம். இதில் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு ப்ராஃபிட்டுடைய ஆர்கனைசேஷன், அப்புறமேட்டுக்கு ட்ரேடிங்னா என்ன, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ன, நான் ட்ரேடிங்னா என்ன, நெக்ஸ்ட்டு பேமெண்ட்னா என்ன, ரிசிப்ட்னா என்ன, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ட்ரேடிங்கை பொறுத்து இல்லை, இது வந்து ட்ரேடிங்கை பொறுத்தது கிடையாது. இந்த சம் பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் வரவே வராது. ஏன்னா இது வந்து நான் ஃபார் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் தான். அப்போது என்னென்னா ட்ரேடிங் வியாபாரம் அற்ற ஒரு நிறுவனத்தை தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அப்போ அந்த ஆர்கனைசேஷன் தான் நம்ம இந்த சம்மை போட்டுருக்கோம். அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிறது பேமெண்ட்டு, ரிசிப்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதில் வரும், யாருக்கு நம்ம பேமெண்ட் கொடுப்போம், எதுலேருந்து நம்ம இன்கமாக வரது, எப்படி ரிசிப்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த சம்முடைய கான்செப்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா போதும். யார் கொடுக்குறாங்க, யார் வாங்குறாங்க, என்ன செலவு பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம புரிஞ்சிங்கனாவே இந்த சம்மை வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் சம்மு நம்ம அன்றைக்கி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போது எக்ஸசைஸ் சம் 2 நம்ம பார்க்கணும். From the information given below, prepare receipt and payment and account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2019. இப்போ பர்டிகுலர் அமௌண்ட் அதாவது டெட்டார் சைடில் கிரெடிட்டார் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ காமனாக எல்லாத்தையும் கொடுக்கறது தான். இப்போ நம்ம பேங்க் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் 1/4/2018. இது பார்த்தீங்கன்னா பேமெண்ட். ஏன்னா பேங்க்குக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பேங்க்குக்கு நம்ம செலுத்த வேண்டிய தொகை தான் வந்து ஓவர் டிராஃப்டாக இருக்குது. அப்போது 6,000 வந்து பேமெண்ட். கேஷ் இன் ஹேண்டு. இப்போ நம்ம கேஷ் இன் ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2018. இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பேரி டவுன் கேஷ், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இது கேஷ் இன் ஹேண்டு. இப்போ கையிருப்பு வந்து எவ்வளோ இருக்குது, 1000 rupees இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த பிஸ்னஸில் இந்த ஆர்கனைசேஷனில் கையிருப்பு வந்து 1000 rupees இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வேஜஸ் பெய்ட் ஃபார் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ். அந்த கிரவுண்ட் மெயின்டெனன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் பெய்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ பெய்டுன்னு வரும்போது அது பேமெண்ட்டில் தான் குறிக்கும். 2000 பேமெண்ட். அப்போ பேமெண்ட்டில் அதை நம்ம எழுதணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுனாவே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரிசீவ்டுன்னு ஒன்று, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், அப்புறம் சப்ஸ்கியூண்ட் இயர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஆட் பண்ணி 10,500 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ். வேஜஸ் எட் டு பி பெய்டு, இது ஆல்ரெடி நம்ம பே பண்ணியிருக்கிறதுனால இது தேவையில்லை, இது நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. வேஜஸ் எட் டு பி பெய்டு இது வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு, அப்போ பேமெண்ட்டில் அது வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹானரேரியம் பெய்டுனா என்ன, இப்போ நம்ம செலுத்த வேண்டிய தொகை அதாவது பேமெண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ 2,800. வாட்டர் அண்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அது பேமெண்ட்டு. மேட்ச் எக்ஸ்பென்சஸ்ன்னு வந்தாவே அது பேமெண்ட்டு தான். செலவு வந்து எப்பவுமே நம்ம பே பண்ணுறோம், ஒருத்தருக்கு பே பண்ணுறோம், ஒரு பொருளை கொடுத்து வாங்குகிறோம், இல்லை ஒரு பொருளை வந்து வாங்கிறதுக்காக நாங்கள் செலவு பண்ணதுனால அது எக்ஸ்பென்சஸ் ஆகுது. ஸோ அது பெய்டு 2,600. போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேசஸ், மெட்டீரியல்ஸ் பர்ச்சேசஸ் கேஷ் வெளியே போகுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ்ஸ் ரிசீவ்ட் 2,000, அது ரிசீவ்டில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட் அது ரிசிப்டில் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் பேலன்ஸ் 31st March 2019. அப்போது க்ளோசிங் பேலன்ஸுடைய கேஷ் எவ்வளோ, 300. டொனேஷன் ரிசீவ்டு பார்த்தீங்கன்னா அது ரிசீவ்டு தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஃபார்மேட்டு. நான் இதை சம்மை க்ரியேட் பண்ணுறேன், பாருங்கள்.